நானும் வந்து இருந்து கை தட்டுங்கன்னு நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். யாருமே கை தட்டவே இல்லை. ஆமா, கையை தட்ட மாட்டீங்களே. கை தட்டலால கொஞ்சம் இல்ல, ஒரு போட்டி ஒண்ணு வச்சுக்கிருவோம். போட்டி? என்ன போட்டி? என்ன போட்டி தெரியுமா? எங்க ஆம்பளை ஆளுகளா நான் கை தட்ட சொல்றேன். சரி. உங்க பொம்பளை ஆளுகளா நீங்க கை தட்ட சொல்லுங்க. பார்த்தாலே தெரிய வேணாமா? எங்க ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. என்னக்கா? அதுக்காக நாங்க பயப்பட மாட்டோம். சொல்றது கேளுங்க. உங்க பொம்பளை ஆளுகளை நீங்க கை தட்ட சொல்லுங்க. எங்க ஆம்பளை ஆளுகளை நாங்க கை தட்ட சொல்றோம். யாரோட கை தட்டுற சவுண்ட் அதிகமா கேக்குதுன்னு பாத்துருவோமா? எங்க ஆளுங்க தட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, சைலண்டா போனா போதும். நாங்க உட்கார்ந்திருக்கோம். எங்க உங்க ஆளுகளை கை தட்ட சொல்லுங்க பாப்போம். அக்கா தட்டி விடுங்க அக்கா. பாத்தீங்களா சொல்லாமே வருது சவுண்ட். பங்காளிகளா சவுண்ட் கேட்டுச்சா? இத விட பயங்கரமா இருக்கு நம்ம சவுண்ட். நல்லா கை தட்டுங்க பங்காளிகளா. ஒன்ஸ் மோர் மறுபடியும் ஆமா, எங்க கை தட்ட சொல்லுங்க. சவுண்ட பாத்துக்கிட்டீங்களாக்கா? உங்க காதன கிளியன் ஓகேவா? கையை தட்டி விடுங்கக்கா. பாத்தீங்களா யார் பாத்து விசில் அடிக்கிறது? ஏன் பங்காளி நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு விசில் அடிக்கிற? எல்லாரும் தாய்மார்களுக்கு கரெக்ட்ல. அடேங்கப்பா பங்காளிகளா, இப்ப நம்ம கை தட்டுறது இங்க இருந்து பரமக்குடி வர நல்லா கேக்க. நல்லா ஜோரா கை தட்டுங்க பங்காளிகளா. இங்க இருக்க வீட்டுக்கே கேட்காதா? மைக்கு போல மைக்கு கட்டிருக்கே கேக்கும் பங்காளி. கையை தட்டினீங்கன்னா அக்காட்ட போய் அடி வாங்குவீங்க. பரவாயில்லையா? ஆமா, ஏன் கை தட்ட சொல்றோம்னு கேளுங்க. ஒரு மனுஷன் கை தட்டி சிரிச்சு சந்தோஷமா இருந்தாக்க உடம்புல எந்த ஒரு வியாதியுமே இல்லைன்னு அர்த்தமா? அப்படியா? கை தட்டாம இருந்தாக்க உடம்புல ஏதோ குட்டி குட்டி வியாதியா இருக்குன்னு அர்த்தமா? சரி. கை தட்டுறாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒரு மாதிரி முறைச்சு கையா தட்டுற அப்படின்னு இருந்தாங்கன்னு வச்சுங்களே, வியாதி ஓவரா முத்தி போச்சுன்னு அர்த்தமா? ஆமா, அதனால நம்ம ஊர்ல அப்படியான யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பாட்டு முடிச்சதுக்கு அப்புறமாட்டி நல்லா கையை தட்டுங்க, சிரிச்சு சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி. ஆனா தொடர்ந்து நிகழ்ச்சி போய் இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு எந்த அளவு நீங்க கை தட்டி எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தர்றீங்களோ அந்த அளவுக்கு நிகழ்ச்சி சீரும் சிறப்புமா அமையும் என்பதை சொல்லி இதற்கு தொடரக்கூடிய அருதமான நாட்டுப்புற ராகத்தில் அமைந்த அருதமான கிராமிய துள்ளலசையாக இது உங்கள் மத்தியில் அன்புள்ளங்களே, அருமைக்குரிய சொந்தங்களே. தந்த நானே 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 தானே நானே நானே
கைதட்டி உற்சாகம் செய்து அனைத்து பெருமக்களுக்கு மீண்டுவிடமாக நன்றி பாராட்டி சரங்களில் தொடரக்கூடிய அர்த்தமான நாட்டுப்புற ராகத்தில் அமைந்த அர்த்தமான பாடல் காட்சியாக கலைக்குழுவின் ஸ்தான பாடகர் அன்பு தம்பி அருமை தம்பி சக்திவேல் அவர்கள் வழங்கக்கூடிய அந்த குடி இளையராஜா அவர்களது குரலிலே உருவான அர்த்தமான பாடல் காட்சியாக இது உங்கள் மத்தியில் அருமைக்குரிய சொன்னங்களே.
கைதட்டி உற்சாகம் செய்து பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி அரங்கத்தில் தொடரக்கூடிய அர்த்தமான திரை இசை பாடல் வரிசையில் அமைந்த அர்த்தமான பாடல்களாகும். அதனைத் தொடர்ந்து உங்களையும் எங்களையும் வயிறு குலுக்க சிரிக்க வைக்கக்கூடிய அர்த்தமான இசை நிகழ்ச்சிக்கு மேலோகத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்திருக்காராம். அவர் வந்து அழைக்கப்படுவோம் என்று சொல்லி அதற்கு முன்பதாக திரை இசையில் வளர்ந்த அர்த்தமான பாடல் காட்சியாக உங்கள் மத்தியில் அன்புள்ள அருமைக்குரிய
செய்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி சரங்களை தொடரக்கூடிய உங்களையும் எங்களையும்